அல்லாஹ் மலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். துக்கம் என்பது வரும் என்பதும், ஒருவருக்கு ஒருவர் அது மாறுபடும் என்பதும், மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தால் வருத்தம் கூடும் அல்லது குறையும் என்றால் அவை வெளியிலிருந்தா வருகின்றன? இல்லை, இல்லவே இல்லை. உங்கள் மனதுக்கு உள்ளேயேதான் அவைகள் உற்பத்தி ஆகின்றன. உங்கள் மனத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதோ சோர்வாக வைத்துக் கொள்வதோ அது உங்கள் கையில்தான் இருக்கிறது. நீங்கள் நினைத்தபடி உலகம் நடக்க வேண்டும், மற்றவர்கள் இயங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் உங்கள் அகங்காரம் வீண் சுமை. அதை காலடியில் போட்டு நசுக்கிவிட்டு மேலே தொடரவில்லை என்று சொன்னால் நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் வலிக்கும், உண்மையாக வலிக்கும். ஒவ்வொரு திருப்பத்திலும் அச்சம் வரும், நம்பிக்கை குறைவும், மனச்சோர்வும் எழும். மனச்சோர்வு வரும்போதெல்லாம் மற்றவர்கள் மீது எரிச்சல் கொள்வதை நிறுத்திவிட்டு அதற்கு காரணம் நீங்கள்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் மீது கோபம் கொள்ளாதீர்கள். உங்கள் குறைகளை உணர்ந்து அவற்றை மாற்றிக்கொள்ள கிடைத்த அற்புதமான வாய்ப்பு இது என்று உணருங்கள். வலிகளும் வேதனைகளும் நிரம்பிய அனுபவங்களையே வாழ்க்கை பாடங்களாக ஏற்று உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வழங்கப்பட்ட வரம்தான் இது என்று உணருங்கள். எதிர்பார்ப்பை வளர்த்து கொண்டால்தான் ஏமாற்றங்கள் என்பதை உணருங்கள். அகங்காரத்தை விட்டு ஒழியுங்கள். மாற்று கருத்துக்களையும் ஏற்காமல் விட்டுவிடாதீர்கள். அதை எதிர்க்காமல் ஏற்க பழகுங்கள். அவற்றையே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது எப்படி என்று திட்டமிடுங்கள். கிடைக்கும் அனுபவங்களை உங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லாரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கி நிற்காதீர்கள். உங்களை தேடி வருவர்கள் உங்கள் மதிப்பு புரிந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் மீது அதிகமாக அன்பு செலுத்துங்கள். இன்று உங்களிடத்தில் அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் என்று எண்ணுங்கள். மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது அனுபவ வார்த்தை. எப்பொழுதும் எந்த உறவு ஆயினும் நீங்கள் அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் பொழுது உங்களால் அதை சமாளிக்க முடியும் என்று நம்புங்கள். அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழச் சொல்லவில்லை. அதீத அன்பை வைக்க வேண்டாம் என்றுதான் கூறுகிறேன். நீங்கள்தான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன். இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உங்கள் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டீர்களோ அதுவே உங்களை தேடி வரும் என்று உணர்ந்து கொள்வீர்கள். அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இருங்கள். வசந்த காலம் உங்களை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நல்லதே நடக்கும். என்னுடைய பரிபூர்ணமான அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற அன்பு பிள்ளை நீங்கள். அதை உணர்ந்து கொண்டால் இந்த வழித்துணை சாயப்பா உங்களோடு வந்து கொண்டே இருப்பேன். நீங்கள் வென்று கொண்டே இருப்பீர்கள். அல்லாஹ் மலிக். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.